வார்த்தையை தொடர்ந்து உங்கள் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வருஷத்துடைய வாக்கு தத்தம், ஆண்டவர் பயப்படாதே என் ஆவியையும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் கொடுத்த வார்த்தை பிரகாரமாக இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தமும் ஆண்டவர் சொல்றது, பயப்படாதே நீதிமான், எல்லாரும் வாங்கிட்டு, நீதிமான் பனையை போல் செழித்து லீபன் உள்ள கேதுரை போல வளருவான் என்று தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்று நாம் பார்க்க போகிற செய்தி பார்ட் 4. கர்த்ததாமே நம்ம எல்லாரும் எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 92 பக்கம் 729. அதில் நீங்கள் 12ஆம் வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எடுத்துட்டீங்களா? பைபிளை திறந்து எல்லாரும் 92, Psalm 92:12. நீதிமான் பனியை போல் செழித்து லீபோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். ஜெபிப்போம். அன்பு கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே கர்த்தர் அந்த வார்த்தையை ஒப்புக் கொடுக்கிறேன். இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து என்னோடு எங்களோடு பேசும். அடியேன் உள்ளத்திலே தந்ததை சொல்வதற்கு கர்த்தர் தாமே ஆவியானவர் கிருபை செய்வீராக. அடியேனை மறைத்து வெளிப்படும் ஆவியானுடைய ஆளுகையில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களை ஒவ்வொருவரோடு பேசும். என் உள்ளத்தில் தந்த உடைய வசனங்களை சொல்வதற்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமான் செழித்து வளருவான் என்ற கோணத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இது பார்ட் 4. அப்போது இந்த நீதிமான் செழித்து வளரும் போது 7ஆம் வருஷத்தில் ஒரு கண்டிஷன் வைத்திருக்கிறேன். என்னென்றால், துன்மார்க்கர் செழித்து அழிவார்கள். துன்மார்க்கர் செழிப்பார்கள், ஆனால் அழிவார்கள். ஆனால் நீதிமானும் செழித்து வளரும். இதை மறந்துடக்கூடாது. நீங்கள் நீதிமான் செழித்து வளருவான். துன்மார்க்கமாக வாழ்கிற ரட்சிக்கப்பட்டவனாலும் சரி ரட்சிக்கப்படாதவனாலும் சரி செழிப்பு வரும், ஆனால் முடிவில் அவர்களுக்கு அழிவு தான். ஏன்னா துன்மார்க்கனுக்கு சாவு சடுதிலே வரும் என்று வேணும் சொல்லுகிறது. துன்மார்க்கில் அழிந்து போவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து எதில் நாம் வளர வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு 3 குறிப்புகளை கொடுத்தார். வேகமாக நான் சொல்லி நேரத்தோடு முடிக்க ஆசைப்படுகிறேன். என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 பக்கம் 325, புதிய ஏற்பாடில் பக்கம் 325. மைக்கில் வாசிக்கிறீங்களா? 320. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். பாருங்க, இன்று ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, இயேசுவை, அவரைனா இயேசுவை அறிகிற அறிவிலும் வளருங்கள். சொல்லுங்க, எதில் வளரணுமா? இயேசுவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போது இதுதான் இந்த நாளினுடைய நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை. நாம் என்ன பண்ண வேண்டாம்? அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று நீ பார்த்தா, வேதத்தில் இதிலிருந்து சரியான பிப்ளிக்கல் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவதற்கு ஆப்போசிட்டு அறியாமை. இப்போது லூக்கா எழுதின 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் பக்கம் 122. லூக்கா 24:16 நீங்கள் வாசிப்பீனால், ஆனாலும் 24:16 வாசிங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவளை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. நீங்கள் வீட்டில் போய் இந்த சம்பவங்களை நீங்கள் 13லேருந்து 35 வரைக்கும் ஃபுல் பேசேஜ் வாசிங்க. எனக்கு எல்லாம் எடுத்து சொல்ல நான் குறிப்பை மாற்ற சொல்லுகிறேன். அவரை என்ன பண்ணாங்களாம்? இயேசுவை அறியாதபடிக்கு. அவரை அறியலை. அதுதான் ஷார்ட். அவரை அறியலை, இயேசுவை அறியலை. உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். நீங்கள் 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கோம், அன்றைய தினமே அவர் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனாங்க. 2 பேர், 7 இல்லை 8ன்றாங்க. 8ன்னே வச்சுக்கலாம். இப்போ 8 ஒரு மைல் அப்படின்னா என்னன்னா, அது கிலோமீட்டர் கணக்கில் பார்த்தீங்கன்னா 1609. சொல்லுங்க,
609 கிலோமீட்டர், ஒரு மைல் அப்படின்னா. அப்போது நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா எப்படி நடந்து போனாங்கன்னா 8ன்னு பார்த்தீங்கன்னா 12,872 மைல் போயிருக்கிறாங்க. ஐ மீன் கிலோமீட்டர் நடந்து போயிருக்கான். நடந்து எங்கே எம்மாவூருக்கு நடந்து போகிறாங்க. போகிற உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஏன் போகிறாங்கன்னா ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க. நீங்கள் 17 பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதை சொல்ல பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடத்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அறியாமை எதை கொண்டு வந்ததுன்னா சொல்லுங்க, எதை கொண்டு வந்தது? துக்கத்தை கொண்டு வந்தது. பக்கத்து பார்த்து சொல்லுங்க, இயேசுவை மாமா அறியலைன்னா நமக்கு என்ன வரும்? துக்கம். ஆனால் இயேசு அறிந்தவன் வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷமே மாறும். ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்போ துக்கப்படுறீங்க, ஆனால் என்ன பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்க. இப்போது ஏன் இன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா துக்கமாக இருக்கிறாங்க? ஜனங்களை பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்காங்க. ஜனங்களை பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு சந்தோஷம் கூட இல்லை. சொல்லுவாங்க பாருங்க, என்ன நீ உன்னை பார்த்தா உன் முகத்தை பார்த்தா எப்படி இருந்தான் தெரியுது? இஞ்சி சாப்பிட்ட நான் சொல்ல மாட்டேங்க. நீங்கள் வீட்டில் அப்படியே திட்டுறீங்க. சரியா? பாஸ்டர் சொல்ல பாருங்க, சர்ச்சைக்கு வரும்போது எப்படி வரீங்க? 6 மணி மூஞ்சி மாதிரி வரக்கூடாதான். பாஸ்டர் சாம்சன் சொல்லுவார், when you come to the church don't be like 6 o'clock faces. அது என்னடா 6 மணினா முள்ளு நேராக இருக்கும், அவன் நீட்டாக வராது, முகத்தை நீட்டாக வச்சிருவாரு. அதெல்லாம் சிரிங்க, சந்தோஷமாக இருங்க, தெய்வ பிரசாதத்தை அனுபவிங்க, கர்த்தர் உங்களோட என்ன பேசுறாரு விசுவாசிங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவார். ஆவிக்கு கர்த்தர் சொல்றப்போ ஒரு வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அறியாத என்னன்னா துக்கம் இருக்கு. அவங்க அறிந்திருந்தானே என்ன சொல்லியிருப்பாங்க? அவர் தான் சொன்னாரப்பா, நம்முடைய ஆண்டவர் உயிர் தெரிந்து சொன்னார், சொன்ன மாதிரியே உயிர் தெரிந்துட்டாரு. அப்போ சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாங்க? அவங்க புறப்பட்டு போகும்போதே சந்தோஷமாக போயிருப்பாங்க. ஆனால் துக்கத்தோடு போகுது. காரணம் என்னன்னா அவரை அறியலை. கர்த்தரை ஸ்தோத்திரம். இனிமேல் உங்கள் வீட்டில் துக்கமோ கஷ்டமோ பிரச்சனையோ போராட்டமோ தொல்லையோ நெருக்கமோ எது வந்தாலும் என்ன பண்ணணும்? நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? ஏன்பா இன்னும் அவர் அறியாமல் இருக்கிற சொல்லுங்க. எப்போதாம்மா நீ அவரை அறிஞ்சு கொள்ளுவ? கர்த்தர் என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அந்த துக்கம் சந்தோஷமான அப்படியே அதே சாப்டர் சொல்லுவார், அப்படியே கண்டினியூஷன் ஆகுது. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த இயேசு உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். இந்த உலகத்தை இருக்கிறதும் உனக்குள்ள இருக்கிற பெரியவர்ன்றார். இப்போ உலக ஜெயிச்சவர் நமக்குள்ள இருக்கும்போது போராட்டம் வரும், உபத்திரம் வரும், கஷ்டம் வரும், பாடு வரும், தொல்லை வரும், வியாதி வரும், எல்லாம் வரும். எது வேணா வரட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை அக்செப்ட் பண்ணுறதும் அக்செப்ட் பண்ணாததும் யார் கையில் இருக்கு? உங்க கையில் இருக்கு. அதை ஏற்றுக்கொள்வதும் உங்க கையில் இருக்கு. ஏன்னா நான் இயேசு அறிந்திருக்கிறேன், எனக்குள்ள இருக்கிறாரு. இதை என்ன பண்ண மாட்டேன், இங்க வரதுக்கு இடம் இல்லை. ஓடி இயேசு நாமத்தில். ஆமே. தவறான வந்த உடனே சொன்னோம், ஓ இது ராங் அட்ரஸ், இது தவறான விலாசம் எனக்கு இல்லை. கர்த்தர் துன்மார்க்கு என்ன சேர்த்து வைக்கிறாரா? தொல்லை கஷ்டம் எல்லாம். துன்மார்க்கு போக வேண்டிய அழுது நீதிமானுக்கு அல்ல. நீதிமானுடைய கூடாரம் சொல்ல மாட்டீங்களே மகிழ்ந்து கம்பீரிக்கும். ஓ நம்ம கையில் இருக்கு. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த காலத்தில் விசுவாசம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சோத்திரம் போடுவோம், எல்லாத்துக்கும் சோத்திரம். அதை கேட்கும் போது நமக்கெல்லாம் ஆத்திரமா இருக்கும். சீரியஸாக சொல்கிறோம், சோத்திரம் போடுறாங்க, கொஞ்சம் கூட உணர மாட்டுறாங்க. அதுக்குள்ள அவங்களுக்குள்ள இது விசுவாசமே. கர்த்தருடைய சித்தலை என் தலையிருந்து ஏங்க அப்படி சொல்றீங்க? நிறைய பேர் விக்கு போட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வீட்டில் நம்ம அன்றாட வாழ்க்கையில் எது வந்தாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணோம்? நான் அவர் அறிந்திருக்கிறேன். ஆமென். பவுல் சொல்றா பாருங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னாருன்னு அறிந்திருக்கிறேன். சாப்டர் முடிஞ்சிச்சு. அவர் படாத கஷ்டமா, அவர் வாங்காத அடியா நம்ம வாழ்க்கையில் போன ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருக்கிறார், அவர் அறிந்திருக்கணும். நாளுக்கு நாள் இந்த இப்போ இதெல்லாம் ஒரு நீங்கள் போகிற பாதையில் ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அது
நீங்கள் போகிற பாதையில் ஒரு டாஸ்க், அது திடீர்னு ஏதாவது வந்துச்சுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஏதோ டாஸ்க் வச்சிருக்காரு, நமக்கு ஏதோ ஆண்டவர் சோதனை வச்சிருக்காரு. கர்த்தர் ஏதோ நம்மளை வழி நடத்த போகிறாரு, கர்த்தர் ஏதோ இதை சொல்லிக் கொடுக்க போகிறாரு, கர்த்தர் நமக்கு இதில் ஏதோ கற்றுக் கொடுக்க போகிறாரு. உங்கள் விசுவாசம் பாசிட்டிவாக இருக்கணும். அப்படி தாங்க நான் வளர்ந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கொண்டு போயிட்டு எங்கே போடுறானுங்கன்னா, செய்ய முடியாத வேலையை என்ன செய்ய வைப்பானுங்க. காசே கொடுக்க மாட்டான், இழுத்து வச்சுட்டு இருப்பான். என்ன தான் கலெக்ஷன் அனுப்புவாங்க. கலெக்ஷனுக்கு நான் ப்ரொமோட் ஆகி போயிட்டேன், ப்ரொமோட் ஆகிட்டு அனுப்புவாங்க. எது ப்ரொமோஷன் ஆகி போயிட்டேங்க, இன்ஜினியராக ஆகிட்டேன். ஆனால் என்ன பண்ணுவார், காசே வரலையா, இவ்வளோ தரலையா, ஏய் பாலை கூப்பிட்றான், அவன் அனுப்பிடான்னு. சார் அவன் இன்ஜினியர், ஏய் கூப்பிட்றா பாலை அனுப்பிடான்னு. நான் பார்ப்பேன், ஆண்டவரே ப்ரொமோஷன் கொடுத்தோம் இல்லாதான் பிரயோஜனம், திருப்பி ப்ரொமோஷன் கொடுத்து அனுப்புகிறாங்க. கத்துறோம். அவங்களுக்கு என்ன எம்எல்ஏ என்ன இருக்கு, விசுவாசம் இருக்கு. ஆண்டவரே விஜயகுமார்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் சொல்லுவான், பால் நீ போனால் சரியாயிடும். எவ்வளோ விசுவாசம், நான் போனால் பெரிய பிரச்சனை வெடியும், ஆனால் நீ போனால் சரியாயிடும். ஏன் நான் போகிறனால இல்லை, என் கூட யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறார். ஆசாரியர் கால்கள் பட்ட உடனே யோதான் பிழைக்கிற போல நம்ம எங்கே இருக்கிறோமோ அடிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் நின்னீங்கன்னா அங்கே ஜனமாக கூட நம்மளை விட்டு மற்றவங்க கவனிப்போம். ஏன்பா நான் தானப்பா ஃபஸ்ட்டு வந்தேன். கர்த்தருக்கு தாங்க நம்முடைய அபிஷேகம், அதுதான் நம்முடைய விசுவாசம். இப்போது நம்ம என்ன செய்யணும், பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு பிரச்சனை கொண்டு வரல பார்த்து சொன்னோம், எப்போதான்ப்பா நீ அவர் அறிய போற சொல்லுங்க, பக்கத்து பஸ் சொல்லுங்க, எப்போதான் அவர் அறிய போறாரு. அவங்க இல்லை, அவங்க அறிஞ்சனால தான் வந்து உட்காந்துருக்காங்க. நீங்களே கர்த்தர் அறிஞ்சனால தான் வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ வராதவங்க என்னன்னா சோதனை பார்த்து, ஆமாம் சர்ச்சைக்கு போய் என்ன பண்ணுறது, மருந்து கிடையாது. இந்த ஒரு வாரம் போல ஆண்டவர் கோச்சிப்பாரா, அவர் கோச்சிக்க மாட்டார். பாஸ்டர் வேணா கோச்சிக்கிட்டோம், ஆண்டவரை கோச்சிக்க மாட்டார். அப்படிலாம் இல்லை. கர்த்தரை அறிந்தவங்க என்ன பண்ணாங்க, ஜெயித்துட்டு வருவாங்க. உள்ளே வந்து விழுந்துடணும். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நம்மளை ஆசையாக பாருங்க. அப்போது காரணம் என்னென்ன துக்கம் வந்து அவரை அறிய. நான் வேகமாக சொல்லிட்டு போகிற பாருங்க. நீங்கள் நம்ம 21 வசனத்தை பாருங்களேன். 21. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம், இவைகள் சம்பவித்தது இன்று 3 நாளாயிருக்கிறது. ஆண்டவர் கூட இருக்கும்போது என்ன சொன்னார், எப்படிலாம் சொன்னார், இந்த ஆலயத்தை இடிப்பீங்க, 3 நாளில் இதை கட்டுவேன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், சோதனைக்கார வாரம் என்னை சத்துருக்களை ஒப்பு கொடுப்பாங்க, என்னை சிலுவில் அறிவாங்க, ஆனாலும் நான் 3 நாள் உயிரோடு எழுந்து பண்ணேன். உடனே பேதுரு என்ன பண்ணார், ஆண்டவர் தனியாக கூப்பிட்டு போய் இதெல்லாம் உமக்கு சம்பிப்பது இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணார், திரும்பி பார்த்து, அப்போ பின்னாடி சீஷர்லாம் இருக்கிறாங்க. பேதுரு கூப்பிட்டு போகும்போது 12 சீஷர்கள் அவரை பின்பற்ற ஜனங்கள்லாம் பார்ப்பாங்களா இல்லையா, என்னடா பேதுரு இயேசுவை தனியாக கூப்பிட்டு போகிறான், ஏதாவது கேட்டு வாங்க போகிறானே, ஆண்டவரை நீங்கள் மறித்து போகிறீங்க, ரைட்ஸ் என்ன கொடுத்துருங்க, இவங்களெல்லாம் லீடராக என்ன ஆக்கிடுங்க அப்படின்னு கேட்க போகிறாரான்னு எல்லாம் பார்ப்போம் விடலாம். இப்போ பெரிய ஆள் ஒருத்தர் வராது, பாஸ்டர் ஐயா சாம்சன் ஐயா இருக்கும்போது தனியாக ஒருத்தர் அவங்க கூட பேசிட்ட போது எல்லாம் என்ன பார்ப்பீங்க, என்ன பேசுகிறாரு, என்ன ஐயாவோட என்ன பேசுறது, என்ன கேட்குறாங்க கவனிப்போம்ல, காது குத்து எல்லாம் கேட்போம்ல, பின்னாடியே போவோம், ஆக்ஷனாக கிடையாது. அது போல் பேதரை கூப்பிட்டு போகும்போது 12 பேரும் பார்த்துருப்பானுங்க, என்னடா அவனுக்கு தனியாக கூப்பிட்டு போகிறாரு, கூட பின்பற்றதெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இயேசு கேட்ட உடனே திரும்பி பேதரை பார்த்துருப்பாரு, அப்போல போ சாத்தான ஒன்றில் எல்லாம் பார்த்துருவாங்க, நல்லா வாய் கட்டிட்டாரு. அப்போ எதுக்கு நான் திட்டு வர கேட்டுருப்பேன் இல்லையா. இப்போ வீட்டில் ஒரு பிரச்சனை ஆகுது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதுக்கு அப்பா திட்டினார் ஒன்று கேட்பீங்களா, எதுக்கு நீ திட்டு வாங்கின விஷயம் சொல்லு. இப்போ கேட்ட உடனே திட்டு வாங்கினதுக்கு நியாயம்தான், நீ பண்ணதுக்கு திட்டு வாங்கின கரெக்டு. அப்போ பேதரை பார்த்து கேட்டேன், எதுக்கு நான் திட்டினார் ஒன்று, சாத்தானே சொல்லிட்டார் அப்படின்னா நான் கேட்டேன். இல்லை சாவரன்னு சொன்னார், இது உங்களுக்கு சமீபத்தில் உங்கள் சார்பாக தான்மா நான் பேசினேன், அவர் பார்த்து செத்துட்டு சாவுக்கு ஒப்புடுத்தார், நம்ம நிலமை என்ன ஆகுது, உங்களுக்காக தான் பேசினேன், என் அப்பாவில் போய் சாத்தானே, ஏன் 3ஆம் உயிரோடு இருந்துப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ சொன்னேன், அந்த சீசனில் இந்த சீசனும் கூட இருந்திருப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன் பாருங்க. அப்போது தெரியல, ஏன்னா மறைக்கப்பட்டிருக்கு. சில நேரத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் பாசிட்டிவாக சொல்லியிருப்பார், நான் உயிரோடு இருக்கிறேன் சொல்லியிருக்கிறாரு. அந்த நேரத்தில் நமக்கு அந்த வசனம்லாம் மறைஞ்சிடும். நம்ம போகிற அந்த பாதையில், அந்த வழியில் பாருங்கள், அந்த போகிற பாதையில் ஆண்டவருடைய வார்த்தைலாம் அப்படியே மறைக்கப்பட்டுச்சு. சம்டைம் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும், ஆவியில் இருக்கணும், மாம்சத்துல எதுவுமே வராது. சிலர் என்ன பண்ண கோவப்பட்டுருவாங்க,
போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வருதை பார்த்தா கோவப்பட்டால் மண்டையில் இருக்கிற மண்டை வேலை செய்யாது. என்ன வேலை செய்யாது? மூளை வேலை செய்யாது. எஸ்கியூஸ் மன்னிச்சிடாதீங்க, கோவப்படல பார்த்துட்டு. கோவப்பட்டீங்கன்னா அடுத்து என்ன சொல்லணும்னு உங்களுக்கு ஃபுல்லாக போயிடும். கோவப்பட்டு இருந்துதான் போச்சு பாரு அப்படின்னு பாருங்க. அது மாதிரி கோவப்படக்கூடாது. போகிற வழியில் அவர்களுக்கு என்னன்னா ஆண்டவர் சொன்னதே அவர் யோசிக்காம நினைக்காம நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவத்து இன்று 3 நாள் ஆனது. பாருங்க, யோபு சொன்னான் பாருங்க, அவன் போகிற பாதையில் ஒரே வார்த்தை சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கு. முடிஞ்சு போச்சு. என்ன அடி பாருங்க, பயங்கரமான ஒரு பஞ்சு. நான் போகிற வழியை அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொண்ணாக விளங்குவேன் என்று சொல்லுவான். அவனுடைய வார்த்தையெல்லாம் பாருங்க, எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், எனக்கு செய்ய நினைத்தது தடைப்படாது. எப்பா எல்லாம் சொல்றேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவ்வளவுதான். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, இயேசு உயிரோடு இருக்கிறார். அதாலும் உங்க வழியில என்ன வந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, நம்பி இருந்தங்க, கடவுளே கை விட்டாருங்க. இதுல வரை கடவுள் கை விடுவாராம். நம்ம வேணா கை விடுவோம், கர்த்தர் கை விட வர. யோசோ ஒன்று, நான் விட்டு விலகுவதும் இல்லை, நம்முடைய ஆண்டர் கைவிடாத. அல்லேலூயா. நல்ல கைவிடா தேவனே என்று நம்ம பாடுகிறோம். கர்த்தருக்கு சொல்ற பாருங்க. அப்போ சொல்லப்பட்டிருக்கு, நான் நம்பி இருந்தோம், நாங்கள் நம்பி இருந்தோம் சொல்லி அவங்க துக்கப்படுறாங்க. 25 நீங்க வாசிங்கன்னா அவருடைய இருதயம் நாட் ஒன்லி அவருடைய பாதையில் அவன் மறைக்கப்பட்டது. 25 பார்த்தீங்கன்னா, அப்போது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. விசுவாசம் இல்லை, மந்தம். சொல்ல பாருங்க, மந்தமாவே இருக்கிறியப்பா, மந்தம், விசுவாசம் இல்லை. ஆனா பேர் தானே தான் விசுவாசி, சீஷன். ஆனா என்ன இல்லை, விசுவாசமே இல்லை. ஒரு கரண்டி விழுந்திருக்கும் கீழே, அது சரியா வச்சிருக்க மாட்டாங்க, அது போனோடனே விழுந்திருக்கும். இல்லை தண்ணி இருக்கும், அது வழுக்கி விழுந்திருக்கும். உடனே பிசாசு தள்ளி விட்டார், பிசாசை தள்ளி விட்டான். இதோட கொடுமை என்னன்னா, நிழலை பார்த்து பயப்படுவாங்க. கட்சியில் அவங்க நிழலே இருந்துச்சு. எதை பார்த்தாலும் பயம்தான், விசுவாசம் இல்லை. ஆனால் விசுவாசம் உள்ளவனாகி நீங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ரட்சிக்கப்பட்ட நாளம் எடுப்போம். விசுவாசிக்குனால் அடைக்கும் அடையாளங்கள். விசுவாசித்த என்ன நடக்குமா? அடையாளங்கள். வியாதி வருதா, கை வச்சு ஜெபம் பண்ணணும். உடனே டாக்டர்கிட்ட கூப்பிடக்கூடாது, பாஸ்டர் கூப்பிடக்கூடாது. யாரை கூப்பிடணும்? ஐயா சொல்லி கொடுத்தல 333 33 எரேமியா 33 ஆபத்தை காதை நோக்கி கூப்பிடு. நீ யாரையா எட்டாத பெரிய கல்ல செய்வேன். உடனே ஆண்டவர் இயேசு நாமத்துல எங்க பார்த்து ஓடு, இயேசு நாமத்தில். திடீர்னு கை வலிக்கும், திடீர்னு மண்டை வலிக்கும், திடீர்னு வயிறு வலிக்கும், திடீர்னு கால் வலிக்கும். உடனே டாக்டர் போனா அவன் சொல்லுவான், பாப்பா எங்க வேலை செய்யறேன்னு கேட்பான். முதல்ல என்னது, எங்க வேலை செய்யறேன்னு கேட்பான். எஸ்கியூஸ் மீ, ஃபேக்டாக சொல்கிறேன். போன எங்கே வேலை செய்யறேன்னு கேட்பான். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தாங்க. அட்மிட் ஆக சொல்லுப்பா. எங்கள் அம்மா அட்மிட் ஆகல. டாக்டர் சோத்திரம், வீட்டுக்கு போயிட்டு வர்றேன். வீட்டுக்கு வந்தாங்க. அவர் வரணும், அட்மிட் பண்ணி அவங்களுக்கு குளுக்கோஸ்லாம் ஏற்றி பெட் சார்ஜ் அதெல்லாம் போட்டு அவங்கள ஒரே இடம் ஜோம் பண்ணுறேன். சொல்கிறீங்கன்னா செய்கிறேன். ஸோ அப்போது போன உடனே என்ன எங்கே வேலை செய்யுங்க என்ன பார்ப்பான். உடனே கை வலிக்குதா, வயிற்று வலிக்குதா, எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்போம். பாடியிலுக்கெல்லாம் பார்த்துலாம் தான். அது எங்கே பார்க்க முடியும்? காற்றை பார்க்க முடியுமா யாராவது? காற்றை உள்ள எந்த காற்று போய் என்ன பண்ணுன்னு தெரியல, இல்லை எந்த ஆவி போய் என்ன பண்ணுன்னு தெரியல, இல்லையா? அப்போ நம்ம அதில் எப்படி போவோம்னா, உடனே கையை வச்சு இயேசு நாமத்தில் ஓடு. தலையில் கை வச்சு வலிக்குதா, உடனே இயேசு நாமத்தில் ஓடு. கையை வச்சு வரட்டணும். பண்ணிட்டு என்ன பண்ணோம், உடனே சுகம் கிடைக்கல. கொஞ்சம் சோத்தம் ஆண்டவரே தந்த சுகத்துக்காக நடந்திருக்கு. நான் என் வாயில் நடந்துட்டு இருக்குங்க, இது மாதிரிலாம் நடக்கும். ஐயோ தலைவலிக்குது, குத்துதுன்னு சொல்லி ஓடி போய் டாக்டர் குத்துதுன்னா உள்ள அனுப்புற விஷயம் இல்லை. நான் வேறு ஐடி இன்ஜினியர் ஆச்சா, படுக்க வச்சு உள்ள அனுப்பிச்சிருப்பான். அதுமாதிரி ஒவ்வொரு வாட்டி வரும்போது கையை வந்துட விடுவோம். அப்புறம் வீட்டில் பார்ப்பாங்க, என்னடா அப்புறம் எடுத்து வரணும், மாத்திரை பேக்கோட தான் சுற்றணும். இதுக்கு ஒரு மாத்திரை, இதுக்கு ஒரு மாத்திரை, சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டு பசை தரங்குது முன்னாடி மாத்திரை திறந்து
நம்ம அப்படி கத்தரை வச்சுக்கல, அவர் ரத்தத்துல கல்வாரி சிலுவில நம்முடைய நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தார். ஆமே. அவருடைய தலைமையிலால் குணமானோம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, கையை வைத்த ஓடி இயேசு நாம தவறான வந்திருக்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அவருக்கு விசுவாசம் இல்லை, மந்தம் புத்தி இருதயம் எல்லாமே கத்தர் கடிந்து கொள்கிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று சொல்ற பாருங்க, நீங்க அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 24ல் நீங்க 28 29 பார்த்தீங்கன்னா வாசிங்க. அத்தருணத்தில் நாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர்களைப் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பா. அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சி இருந்தது. என்ன வாஞ்சி இருந்தது? நம்மளை கடிந்து கொண்டாலும், நம்மளோட பேசினாலும், அவர் நம்ம விட்டு போகிற மாதிரி போகாதீங்க, என் கூட வந்து தாங்குங்க. ஆமென். நம்ம சில நேரத்தில் பாருங்களேன், நம்மளுடைய உள்ளத்தில் பல பாடுபட்டு அவிசுவாச வார்த்தை எது வந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னை விட்டு யார் போனாலும் பரவாயில்ல, நீங்கள் மாத்திரம் போகாதீங்கப்பா, நீங்கள் என் கூட இருங்கப்பா. சொல்லுங்க, என் கூட இருங்க இயேசுவே, என் கூட தங்குங்க, என் கூட வாசம் பண்ணுங்க, என் கூடயே இருங்கப்பா. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் போதும். இல்லை சொல்லுவோம்ல, பயமாக இருக்கு, நீ நைட்டுக்கு தங்கிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம். அட பயப்படாதம்மா, உன் கூட உன்னை பார்த்தா எனக்கே பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். நான் சொல்கிறேன், யாருமே வேணாம், யாம் இருக்க பயமே அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தர் இருக்க பயமே. ஆமே. அது சும்மா மனுஷன் சொல்லுவான், யாம் இருக்க பயமேன்னுவான். நிச்சயமா பயம். அவனை பார்த்து சொல்கிற தொலைவை தான் பயந்துருவோம். கர்த்தர் இருக்கிறாரு, நான் பயப்பட வேண்டியதில்லை. இப்போ கர்த்தர் பாருங்க, அவன் கர்த்தர் தங்குங்க, என் கூட தங்குன்னு சொன்னோம்னா, ஆண்டவர் தங்கினா அந்த இருக்கணும் எப்பவுமே நமக்குள்ள. ஆண்டவரே எது தங்குதோ இல்லையோ, சிலருக்கு பணம் தங்கணுமா, நகை தங்கணுமா, இது வீட்டில் பணம் தங்கணுமா, நகை தங்கணுமா. நான் சொல்கிறேன், பணம் தங்காது, நகை தங்காது. ஏன்னா பணம் மாற்றிடுவான். 500 மாற்றிட்டான், 1000 மாற்றிட்டான், இப்போ 2000 காணும். எப்போ மாறுதுன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணங்கள் மாறும், பொருள்கள் மாறும், ஆனால் கர்த்தர் மாறாதவர். ஹல்லேலூயா. எபிரேயர் 13:8, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. அப்போ ஆண்டவர் என்னோடு தங்க வேண்டும் என்ற வாஞ்சை விருப்பம் நம்மளோடு இருக்கும்போது கர்த்தர் தங்குவார். ஆமென். கர்த்தர் தங்குவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிற மாதிரி பொருள் குறிப்பை அவர் 24 30 31 பார்த்தீங்கன்னா வாசிங்க. 30 31. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணினார்னா, ஆண்டவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்தார். ஆமென். ஜெபித்தார், பிளஸ்ஸர், துதித்தார். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அவன் அந்த ஜெபத்திலே பங்கு பெற்றுக்கொண்டான். கர்த்தர் துதிக்கும் போது, சோத்தரிக்கும் போது, ஆசீர்வதிக்கும் போது அதில் அவனும் ஒரு ஆளாக இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தான். அப்போ துதித்தான், ஜெபித்தான், உடனே அவன் கண்கள் திறந்தது. நான் அவனுடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட நேரங்களில் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நம்முடைய அறியாமையை எடுத்து அறிய பண்ணுவார். ஆமே. வெளிப்படுத்துவார். நம்முடைய தேவன் வெளிப்படுத்த தேவன். ஒரு பிரேயர் தான், ஒரு ஆராதனை தான், ஒரு துதி தான். எதை கொண்டு வந்தது? பவுலும் சீலாவும் துதித்து ஜெபித்தாங்க, அடைக்குது திறந்தது. அவங்க மாத்திரம் இல்லை, அடைக்கப்பட்ட அத்தனை பேருடைய கட்டுகளும் அறுக்கப்பட்டது. கத்தப்போ அவர் துதித்தார், ஜெபித்தார். 2 பேரை செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்ண, அவளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய கட்டுகள் சில நேரத்தில் தானாக போகாது. துதி எடுத்தா சாத்தா ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையை துதிக்கும் போது தாவீது சொல்ற, கர்த்தர் எக்காலத்தில் நான் சோத்திர துதி எப்போதே என் வாயில் இருக்கும். எல்லாத்துக்கும் சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். சோத்திரம் பண்ணி என்ன பண்ணணும்? நான் அடிக்கடி சொல்வேன், நம்ம ஆட்கள் ஒருத்தருக்காங்க சோத்திரம் பண்ணியே எல்லாத்தையும் பண்ணுறாங்க, பெற்றுக்கோ. எல்லாத்துக்கும் சோத்திரம் தான். உண்மையாகவே கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து நிரம்பி வழி பண்ணுறார். நம்ம வாழ்க்கையில் துதி ஆராதனை விடவே கூடாது.
காலையில் எழுந்தோடனே என் கூட தங்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தூங்கக்கூடாது. என்ன பண்ணோம், ஆண்டவர் நீங்களே படுத்துங்க, கொஞ்சம் நம்ம 2 பேரும் கொஞ்சம் தூங்கி லேட்டாக எழுதுலாம் சொல்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒரு நேரத்தை தரணும், ஒரு நேரம் இருக்கணும். ஜப வேலை பாருமா, எந்த ஜப வேலை தேடி ஜப வேலைன்னு ஒன்று இருக்கணும். பவுலுக்கு இருந்தது, பேதுருக்கு இருந்தது, ஏன் இயேசுக்கே ஜப வேலை இருந்தது. ஜப வேலையில் நம்ம போய் ஆண்டவரை துதிக்கணும். முதல்ல பண்ணணும். சில போனோடனே ஆண்டவரே அவனை அடிங்க, ஆண்டவர் இவனை நொறுக்குங்க, ஆண்டவரை இருங்க பட்டியல் வச்சிருக்க. கர்த்தரை கால் ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா, ஜீவனுக்காக ஸ்தோத்திரமான அவரை துதிக்கும் போது கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார், தெய்வ பிரசன்னம் வரும், புது பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் திறப்பார், வழிகளை திறப்பார். அவருடைய மனக்கல்ல திறந்தார். இயேசு அறிந்தார்கள். என்னெல்லாம் அறியாம அந்த காரியங்கள்லாம் உங்களை அறிய பண்ணுவார். எதெல்லாம் தெரியல ஜெபம் பண்ணி துதி செய்யுங்க, எல்லாம் தெரிய பண்ணுவார், அறிய பண்ணுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க காலையில? ஆமென். அதான் நம்முடைய வாழ்க்கை. எல்லாம் தெரிஞ்சா வாழ்க்கை ஈஸிங்க இல்லை? எல்லாமே தெரியும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. எதுவுமே தெரியாம ஒவ்வொன்றும் கத்தட்டை கேட்டு 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 தெரிஞ்சு முன்னேற வாழ்க்கை சேலஞ்சிங்காக இருக்கும், த்ரில்லிங்காக இருக்கும். வாழ்க்கை போர் அடிக்காது, சுவாரஸ்யமாக இருக்கும், வல்லமையாக இருக்கும், அபிஷேகமாக சாட்சியாக இருக்கும். கர்த்தர் என் கூட இருந்து என்னை அறிய பண்ணி என்னை வெளிப்படுத்தி என்னை நடத்துகிறார். என் கூட இருந்து படிப்படியாக ஜெயித்து போகிறார். அவனே பார்ப்பான், ஆடா படித்து எனக்கு கூட தெரியல, இவ்வளோ எல்லாம் இருக்குது, என்னால் அறிஞ்சிக்க முடியல, ஆனால் இவன் பாரு டக்குன்னு எல்லாம் செய்து போயிட்டு அவரை முன்னேறி போகிறான். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது துதிக்கும் போது கர்த்தர் வழியில் தருப்பார். ஹல்லேலூயா. அப்போது இயேசு என்ன பண்ணாவன் அறிந்தாராம். காரணம் என்ன? அவரோடு தங்கும்படி கேட்டுக்கொண்டான். அவர் அறியாத போது வாழ்க்கையில் துக்கம் இருந்தது, அறிந்த பிறகு வாழ்க்கையில் துக்கம் இல்லை. அப்படியே அந்த நைட்டே திரும்பி என்ன பண்ணிட்டான், உடனே போயிட்டாங்க. எவ்வளோ கிலோமீட்டரு? 12,873 கிலோமீட்டரு. திருப்பி அப்படியே நடந்து போயிட்டாங்க. நம்மளை தான் சொல்லியிருப்போம், பா இயேசு பார்த்து அஞ்சிட்டோம், ரொம்ப சந்தோஷம்பா, உயிரோடு இருக்கிறாரு, படுத்து காலில் என்ன பண்ணலாம், காலில் ஜபம் முடிச்சுட்டு டேல ட்ராவல் பண்ணாங்க. வந்த வேகத்தில் பொழுது முடிஞ்சிச்சு, பொழுது ஆயிடுச்சு, எங்கே போகிற தங்குன்னு சொன்னவங்க தங்காம இயேசு பார்த்தோன்னே உடனே புறப்பட்டு போனாங்க. ஆமே. இயேசு அறிந்தவன் உடனே புறப்பட்டு போவான். இயேசு அறிந்தவன் உடனே செயல்படுவான். இயேசு அறிந்தவன் இருட்டோ பகல் அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்கு தெரியும் மேக சமூகம் இருக்கு, அக்னி சமூகம் இருக்கு. அவன் என்னப்பா எதுக்குமே தாமதிக்க மாட்டான், உடனே செயல்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியாக வைப்பார். முதல்ல ரெண்டாவதாக வேகமாக சொல்லிட்டு போற பாருங்க. முதல்ல அவரை அறிகிற அறிவில வளரணும். இப்போ இயேசுவே அறியாத இருந்தால் வாழ்க்கை எப்படி, அறிந்தால் வாழ்க்கை எப்படின்னு பார்த்தா. ரெண்டாவதாக சுருக்கமாக சொல்லிட்டு போகிற பாருங்க. யோவான் 20:14 வாசிங்க. யோவான் 20 158 பக்கம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து பாருங்க. யோவான் 20:14 அவர் என்ன பண்ணினான்னா, இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். ஆமா, இவைகளை சொல்லி 20:14 அவன் என்ன பண்ண, இயேசுவை அறியாது. இயேசுவை அறியாம அந்த கதை உங்களுக்கு வீட்டில் போய் நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் 1லேருந்து நீங்கள் வாசிங்க. நான் சொல்கிறேன், இயேசுவை அறியாத இருந்த அவ்வளோ வாழ்க்கையில் என்ன கண்ணீர் கண்ணீர். இயேசு அறிந்தவங்க வாழ்க்கையில் கண்ணீர். நான் பால் மாசிலாமணி அப்படின்னு புளியாந்தோப்பில் ஒரு மாசம்னா ரோட்டில் கூட்டம் போடுவார். புளியாந்தோப்பில் ரோட்டில் பிகாஷன் ரோட்டில் சென்ட்ரலில் ரோட் போடுவார். அப்போது அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார், இயேசுவை பார்த்தா அழுக நிற்கும் அப்படின்னு சொல்லி தலைப்பில் நான் பேசினேன். அப்போ பாருங்கள், நான் ஸ்டேஜில் ஏறி என்னுடைய நேரம் வரும்போது ஜெபம் பண்ணுறதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிறேன். இப்படி அழுதுட்டு இருக்க, ஆனால் ஒரு நல்ல செய்தி, இன்னைக்கு இயேசுவை பாரு, அவன் அழுக நிற்கும். சொல்லுவேன், லிட்டரலாக ஜனங்க அழுதுருந்தாங்க. அங்கங்கே ரோடு, அது பப்ளிக்கில் அநேக தாய்மார்கள் சகோதரிமார்கள் அப்படியே அழுதுட்டு இருந்தாங்க. பேசுகிற ரத்தம் வருது, பரலோகத்தில் ஒரு ரதம் வருது. ஒரு ரதம் வந்து அப்படி வந்து ஸ்டேஜில் அப்படி வந்து நின்றுச்சு. அப்போ நம்ம என்ன ஆகிடும், ஆவியில் ஒரு ரதம் வந்துச்சுன்னா இன்னும் உற்சாகமா
இன்னும் வல்லமையை ஆண்டவர் பயன்படுத்தினார். அநேகர் ஒப்பு கொடுத்தாங்க. அவர் சொன்னார், ஐயா இன்னைக்கு இந்த மாதம் கூட்டம் வேற லெவலில் சொன்னேன், இயேசு அறிந்திருக்கிறோம்பா, அதனால தான் நம்ம நிற்கும் போது ஆண்டவர் வரார். ஆமென். என் ஊழியக்கார் எங்கேயோ அங்கே நான். அதனால் நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில் பாருங்க, இயேசு அறியல. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா 20-11 பார்த்தீங்கன்னா கல்லறையில். இன்னைக்கு கூட அநேகர் போய் எங்கே போகிறாங்க, செத்தவங்களை கல்லறையில் போய் அழுகுறாங்க. என்னை விட்டு போயிட்டியாப்பா. அவர் சொல்லுவார், டோன்ட் வரி, நீ ஒரு நாள் வரணும். கரெக்ட். நீ நம்ம பர்மனெண்ட் இங்கே இருக்க மாதிரி எனக்காக அழுகுற. இப்போ இன்னைக்கும் கேட்ட கிறிஸ்தவங்க கல்லறை திருநாளாம், மெழுகுவத்தி போறாங்களாம், மாலை போடுறாங்களாம். என்ன பண்றது? நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது. அவங்க எங்க இருக்காங்க? ஆனால் கர்த்தரோடு இருக்கிறாங்க, ப்ரொமோஷன் பெற்று இருக்காங்க. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர்கிட்ட போனவங்களாம் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிருக்காங்க. ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஜீவனை எடுக்கும் கொடுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கு? கர்த்தருக்கு அதிகாரம் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளை விஷயத்துல ஜீவனை தொட முடியாது. அதான் வசனம். சாத்தானை பார்த்து என்ன சொன்னாரு யோபுக்கு? அவன் ஜீவனை தொட அவனுக்கு அதிகாரம் இல்லை. அதான் நம்மளுடைய ஜீவனை, கர்த்தருடைய பிள்ளை ஜீவனை தொட முடியாது. கணவர் ஜீவனை கர்த்தர் எடுத்துட்டாரா? கர்த்தர் பார்த்து அவர் எடுத்துட்டார். உங்க அப்பா அம்மா வாழ்க்கையில யார் உங்களை பிரியமாக இழந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காரு ஆண்டவர். அவ்வளோதான். அவங்க காலங்கள் அவங்களுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை ஆண்டவர் என்ன பண்ணாரு, செய்து முடிச்சிட்டாரு. இனி உங்களை கொண்டு செய்ய போறாரு. எவ்வளோ நாள் தான் அவருடைய கொடையிலே இருப்பீங்க? எல்லாமே அவரே பார்த்துனார். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, அம்மா அவரு காலம் முடிஞ்சிச்சு, இனிமேல் நீ அவர் சார்ந்து என்ன செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணார். ஆனாலும் உயிரோடு இருக்க நம்ம என்ன சொல்லணும்? சொல்ல மாட்டீங்களே, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கையை விவரிப்பேன். ஆண்டவரே இங்க இருந்தா உங்களுக்கு லாபம், அங்க வந்தா எனக்கு லாபம். தட்ஸ் ஆல். மரணத்துக்கெல்லாம் சும்மா உன்னை கொண்டுடுவேன், கவலையே கிடையாது. என்னை கொண்டினா இந்த ரத்தம் பூமியில பட்டா 1 கோடி 100 கோடி என்ன போல ஆண்டவர் எழுப்புவார். மரணம் எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த மரணம் இந்த காதல என்கிட்ட சொல்லாத. ஒருத்தர் சொன்னா, என் நண்பன், ஏன்டா போய் பார்க்கலன்னா அவங்க மேலே எனக்கு ஒரே கோபம் ஆத்திரம். நீ பிறந்த போது இதுனா என்ன மாதிரியே பிறந்திருக்குது சொல்லி கோவப்பட்டு கைத்தை நினச்சி கொண்டு என்னடா பண்ணிடுவேன். அன்றைக்கி அவங்க கோவப்படலையே, உன் மேலே அன்பாக இருந்தாங்களே, கரெக்டு தானே? அன்றைக்கி அவங்க கோவப்பட்டு இதெல்லாம் இதை பார்த்தாலே எனக்கு தெரியுது இது எனக்கு கவனிக்காது போகுது, இது இருக்கதே வாடாம் அப்படின்னு அப்பவே சைலண்ட்டாக உன்னை கோபத்தில் பண்ணியிருந்தாண்டா போயிட்டு இருப்பேடா. நான் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கல்லறைக்கு போய் அழுகாதீங்க. நீங்கள் அநேக கல்லறையில் போய் போனதுக்கு அழுகுறாங்க, அழாதீங்க. கத்தர்கிட்ட போயிருக்காங்க, ப்ரொமோஷன் வாங்கியிருக்காங்க. இப்போ இயேசு வந்தா முதல்ல அவங்க தான் எழுந்துப்பாங்க. பக்கத்தில் சொல்லுங்க, முதல்ல அவங்க தான் எழுந்துப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் அவங்களுக்கு தான். அதனால மரணம் வந்துச்சுன்னா கத்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இயேசு வரும் முதல்ல நம்ம பாடி தான் எழுதுக்கும். இப்போ பயமா இருக்கும், ஆண்டவரே வந்தா போவீங்களா இல்லையா? திடீர்னு வீட்டில் ஆள் இல்லைன்னா என்னப்பா வீடெல்லாம் காலியா இருக்க, இயேசு வந்து கூட்டு போயிட்டாரா அப்படின்னு பயப்படுறோம். நம்மளை விட்டு போயிட்டாரா அப்படின்னு. நம்மளை விட்டு போக மாட்டார். ஆமென். நீதிமான் கர்த்தர் அவனை செழித்து வளர பண்ணுவார். கர்த்தரை அறிந்திருக்கானா கர்த்தர் வருகையிலே நம்ம போவோம். ஆமென். இப்போ அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 11 வருஷத்துல அவன் எங்க இருந்தான்னா கல்லறையில் அழுது கொண்டு இருக்கிறான். போயிட்டாரு என்ன. 15ஆம் வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கேட்கிறாரு, யாரப்பா தேடுற? நீ யார்? வாசிங்க. இயேசுவை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். பாருங்க, பாடி எடுத்து என்னங்க போயிடணும்? இயேசு செத்து போயிட்டாரு, கல்லறையில் இருக்கு, பாடியை காணோம், அழுகுறாரு. கத்தக்க ஏமா அழுகுற? இந்த உலகத்தில் ஏன் அழுகுன்னு கேட்குற ஒரே ஆள் இயேசு தான். அல்லையோ சொல்ல மாட்டீங்களே? உன்னை பார்த்தா யாராவது அழு வச்சு வேடி பார்ப்பாங்க. நம்மளை சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கிள்ளிட்டு அதை அழு வச்சு வேடி பார்ப்பாங்க. சிலர் அப்படி இருப்பாங்க, கிள்ளிட்டு அதை அழு வச்சுட்டு வேடி பார்ப்பாங்க. அதுபோல் சிலர் வீட்டில் இருப்பாங்க, அழு வச்சுட்டு வேடி பார்ப்பாங்க. உன்னை அழு வச்சேன் அப்படின்னாங்க. ஆனால் நம்ம ஆண்டு அழு வைக்க மாட்டேன், அழுகுற பார்த்து ஏன் அழுவை கேட்பார். அல்லையோ சொல்ல மாட்டீங்களே? அகரே ஏன் அழுகிறாய்? அண்ணாலு
தேவத்தில் அழுதா. கத்தர் பார்த்தார். ஆசாரியனுக்கே தெரியல, நல்லா நம்ம போட்டு வந்துருக்கு போதுப்பா, இது பகல்லே போட்டு வந்திருக்கு நினச்சிருக்க. அவப்பா சொல்ல, என்ன பார்த்து அப்படின்னு நினைக்காதீங்க, மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, என் இருதயத்தெல்லாம் கத்தரை ஊற்றிட்டேன். கண்ணீரை ஊற்றுன்னு சொல்ல, கண்ணீர் வருது, ஆனால் இருதயத்தையும் ஊற்ற ஆண்டவர் கண்ணீரை காண்கிற தேவன். அதெல்லாம் கண்ணீரோட விதைக்கிறவன் கிப்பத்தோட இருப்பான். சில காரியங்கள்லாம் நம்ம கண்ணீர் தான் பதில் கொண்டு வரும். இந்த காலத்தில் யாருமே அழுவ மாட்டுறாங்க. அதெல்லாம் கண்ணு மூடி ஆராய்ச்சினா அந்த நன்றினால கண்ணில் தண்ணி வரும், அழுவாங்க. இப்போ அழுவதே வரதில்லை. நான் நேரம் இருக்கான், ஒரு சொட்டு கண்ணீர் வந்தால் கண்ணீர் பாட்டில் குச்சி வச்சுப்பானா. அவருடைய கண்ணீர் விலையேறே பெற்றுதான். கத்தர் சொல்ற நான் செய்திக்கு வரேன் பாருங்க. அப்போது அவருடைய வாழ்க்கையில் ஆண்டு சொல்ல, ஏமா யாரை தேடுற? அவர் செத்து போன பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்கிறா, ஏன் அழுகுற? யாரை தேடுற? இன்னைக்கு நீங்கள் யாரை தேடுறீங்க? அழுதுகிட்டே யாரையோ தேடுறாங்க. யாரையே தேடாதீங்க, இயேசுவை தேடுங்க. சொல்லுங்கப்பா, நான் கண்ணீரோடு நீ கேட்டம்மா, பா நீ அவரை போய் கண்ணீரோட அவங்ககிட்ட கண்ணீரோட இயேசுவை தேடு. இயேசு தேடும், கண்ணீர் என்ன ஆகும்? நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, 14 சொல்ற, வாசித்த 16, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். போதகரே, பேரை வச்சு கூப்பிட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் யாரு? பேரை சொல்லு. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்ன பெரியவனாக்கியது உங்க கிருபை. நேரம் இல்லை, ஒவ்வொருடைய பேரை கத்த அறிஞ்சிருக்காரு. ஒவ்வொரு பேரை, என் பேரை கத்துறேன், எங்கள் அப்பா திட்டுவேன், இருக்குது அவசியம். நான் இங்கிலீஷ்காரன் பேரை வச்சிருக்கேன். ஆனால் இந்த பேர் ரசிக்கப்பட்ட பேர் தான் அது. எங்கே போனாலும் பால் 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 பால், கத்தரி சோத்திரம் பால் பேர் பால், அப்போஸ்தலர் பேரை வச்சிருக்காரு. நம்முடைய பேரை கத்தர் அறிந்திருக்காரு. பேர் நம்ம பேர் அந்த பேரை வச்சு கூப்பிட்ட உடனே அவன் தெரிஞ்சுக்கிட்டா அழுக நின்றுடுச்சு. போதகரே, இயேசுவே போதகரே என்ன கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வாழ்க்கை பாருங்க. 18 பார்த்தீங்கன்னா 17 பாருங்க என்ன சொல்றாரு? இயேசு அவரை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கும் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றால். 18, மகதலேனாள் மரியாள் போய், நான் கர்த்தரை கண்டேன், அவர் தன்னுடனே சொன்னவைகளை சீஷருக்கு அறிவித்தார். கர்த்தரை அறிந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்னன்னா, கண்ணீரெல்லாம் நின்று அவர் வாழ்க்கையில் கர்த்தர் அறிந்த உடனே சும்மா இருக்க மாட்டான். கர்த்தர் செய்ததை போய் சொல்லுவான். ஆமென். இன்னைக்கு ஏன் கர்த்தரை போய் சொல்ல மாட்டாங்கன்னா, கர்த்தர் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்ததை கர்த்தர் செய்தார்னே தெரியல. யாரோ செய்தாங்க, அவர் செய்தாருங்க, அவர் கொடுத்தாருங்க, அவர் பார்த்தாருங்க. அவர் இல்லைன்னா கர்த்தர் செய்கிறார். மனுஷன் மூலியமா கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் தான் எனக்கு எது செய்தாலும் கர்த்தர் செய்கிறார்ன்ற மாத்திரம். எது கொடுத்தாலும் கர்த்தர் கொடுக்கிறார். என்ன இருந்தாலும் கர்த்தர்னு முன்னாடி வச்சுக்கினான். தாவீது போல கர்த்தரை எப்போது என் முன்னாடி வைத்து இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். மனுஷனுக்கு என்ன செய்வான்? கர்த்தரை பாருங்க, அவர் கர்த்தரை அறிந்த உடனே அழுது நின்றுச்சு. ஒரு மனுஷன் வழியில் கர்த்தரை அழுவ மாட்டான், சும்மா அழுவ மாட்டான். எதுக்கு அழுவான்னா, ஜெபத்தில் ஏன் இன்னும் செய்யலாண்டவரே அப்படின்னு ஒரு அழுகை இருக்கும். நான் கண்ணீரோடு கேட்கும்போது கர்த்தர் செய்வார். கண்ணீருக்கு பெரிய வேல்யூ இருக்குது ஜெபத்தில். ரெண்டாவது, ஹார்ட் ஆஃப் கிராட்டிடியூட்ஸ். எனக்கு போய் என்ன போய் நேசிக்கலாம், எனக்கு போய் செய்தீங்கன்னா, எனக்கு தந்தீங்களே ஆண்டவர், என் கூட இருக்கல ஆண்டவர், அன்பு எவ்வளோ பெருசுப்பான்னு ஆராதிக்கும் போது நம்ம கண்ணில் ஒரு ஆனந்த கண்ணீர் வரணுங்க. அதுதான் சில பாட்டு பாட முடியாது, மூச்சு கண்ணீர் வந்து அடைக்கும். அதான் அந்த கண்ணீர். இந்த 2 கண்ணீர் தான் இருக்கணும். சில பார்த்தீங்கன்னா ஊழியக்காரில் பிரியமானவங்க போனாங்கன்னா கத்தி கத்தி அழுகுறாங்க. பார்த்தேன், ஏன்பா அழுகுற? எங்கள் அப்பா போயிட்டாரு, சொல்லிட்டு வர போகிறேன். எப்படி இருக்கும் பாருங்க. டே காசு வச்சுக்கானே, எதுக்குப்பா? நாளைக்கு போய்டுவேன்டா, கர்த்தர் கூப்பிட்றேன். சும்மா இருங்கப்பா, நீங்கள் வேறு. அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. யாருக்கு? என் தங்கச்சிக்கு. கல்யாணம் பண்ணி வச்சு நீங்கள் போகணும். போய் இல்லைடா, சரி எல்லாம் இருக்கா, நீ வெளியே இருக்கிட்டார். என்னடா வெளியே சொல்லிட்டேன்னா, அவளை அனுப்ப உள்ளன்ட்டு என் தங்கச்சி உள்ளே அனுப்பிச்சேன். உள்ளே போனால் அழுதுனே வெளியே வரா. என்னடின்னு கேட்டேன்.
நாளைக்கு நான் போயிடுவேன்றாரு அப்பா. எப்படி இருக்கும் உங்களுக்கு? நாளைக்கு போயிடுவேன்றாரு. சொன்ன மாதிரி அடுத்த நாள் காலையில் போயிட்டாருங்க. காலையில் ஜெபம் முடிச்சுட்டு கூப்பிட்றேன், ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா சொன்ன மாதிரியே போயிட்டார். உடனே எல்லாம் ஒழுங்கு பண்ணி பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வந்தவுடனே அப்பா பாசம் நினச்சேன்னு தாங்க முடியல. ரூமில் கதவை அடைச்சிக்கிட்டு தனியாக கற்றுட்டு யோசிப்பு அழுத மாதிரி அழுதேன், கதறி அழுதேன். ஆண்டவரே, எங்கள் அப்பா இவ்வளோ நாள் கொடுத்தீங்க, கத்தருக்கு ஸ்தோத்திரம், இப்போ எடுத்தீங்க, பரவாயில்ல, நான் ரசிக்கப்பட்டு எனக்கு நீங்கள் தான் அப்பா, நீங்கள் தான் எனக்கு அம்மா, தொடர்ந்து என்ன கூட இருந்து நடந்துக்க மாட்டேன். இதயத்தை ஊற்றி ஜோம் பண்ணோன்னு ஃப்ரீ ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அழுவே இல்லை. பசங்க ஆஃபீஸில் இருந்தெல்லாம் வந்தாங்க, அப்போ எல்லாம் ரிலேட்லாம் வந்தாங்க. அப்போ எல்லாரும் அழுத பார்த்தோன்னே என்னடா அழுகுறாங்களான்னு அப்போ எனக்கு ஸ்லைட்டாக என்ன பண்ணுச்சேன், கண்ணீர் வந்தது. அழுதான். விடு பிரதர் அழுட்டோம், பிரதர் அழுகுறாங்க. சரி எல்லாம் வரக்கிறாங்களா, அழுவலான்னு சொல்லுவேன். என்னடா அவன் கல் நெஞ்சக்காரன் சொல்லுவேன். அதான் என்ன பண்ணுறது, அழுவது கொஞ்சமாவது அழுவ கொடுங்க, ஏன்னா எல்லாம் அழுதுட்டேன், கொஞ்சமாக கண்ணீர் கொடுங்க கேட்டு வாங்கிய கப்போடைய சாவில் உட்காந்து கொஞ்சம் கண்ணீர் விட்டேன். அதான் உண்மை, ஏன்னா நான் அழுதுட்டேன். ஏசோ 2001 கத்தட்ட போனார். 25 வருஷம் ஆகுது. பாஸ்டர் சாம்சுந்தரம் ஃபோன் பண்ணி கேட்டார் என்ன, என்னப்பா நீ வந்து கல்றைக்கு வரேன். நான் சொன்னேன், தயவுசெய்து வராதீங்க. சொல்லுங்கள், வராதீங்க. எதுக்கு வரீங்க? யாராவது வரலன்னா வாங்கினா சும்மா இருப்போமா? பாஸ்டர் வராருன்னா சும்மா இருப்பீங்களா? வாங்க வாங்க ஐயான்னு வராதிங்கன்னு சொன்னேன். ஏய் மேன், ஐ வில் கம். நான் பாஸ்டர் இப்போ தான் உங்களுக்கு பைபாஸ் பண்ணியிருக்கு, ரெஸ்ட் எடுங்க, தயவுசெய்து வராதிங்க. ஃபோனில் பேச சர்ச்சில் நான் வருவேன் மேன், நீ வா அப்படின்னு. வந்த உடனே வந்தோடனே இறங்கின உடனே ஐயா பார்த்தேன், தோல் மேலே கை போட்டார். இன்னும் அழுறியானு. நான் எதுக்கு அழுணும் பாஸ்டர்? முதல்ல அப்பா அவர், ஆவிக்குரிய அப்பா நீங்கள், இவர் கத்தரிட்ட போயிட்டார். நான் வெரி குட். தட்டி கொடுத்து நடந்து வந்தாருங்க. வந்து ஜோம் பண்ணி அடக்காதக்கு ஜோம் பண்ணிட்டு உள்ளே நடந்து வரலப்பா, உள்ளே கடைசிக்கும் வந்தார். ஜோம் பண்ணி இங்கேயும் அங்கேயோ சின்ன மெசேஜ் கொடுத்துட்டு அடக்கம் பண்ணுங்கன்னு போயிட்டார். இப்போது நம்முடைய ஆவிக்குரிய அப்பா நம்ம மேலே எவ்வளோ கஷ்டம் இருக்கார், இப்போ கர்த்தர் எவ்வளோ கர்ஷனையாக இருப்பார். ஹல்லேலூயா. அவரை பார்த்தா அழக்கூடாது. அழாதீங்க, எதுக்குமே அழாதீங்க. நீங்கள் சும்மா எது நீங்கள் தொட்டுக்கெல்லாம் அழுவுது சொன்னால் கிடுக்கிடுக்கிட்டு கண்ணீர் நோ சேர்த்து வைங்க. தேவைப்படும் போது அப்போ ஆண்டு சம்பவத்தை கண்ணீர் விடுங்க. சும்மா எல்லாத்துக்கும் அழுதுறாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போது அறிவித்தான் நம்முடைய வாழ்க்கையில் கத்த செய்து நம்ம அறிவிக்கணும். கத்தரை சந்தித்து கத்த அறிந்திருப்பாருன்னா நான் முடிச்சிடுறேன். அடுத்த குறிப்பு அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். கத்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொன்னேன்? 2, நீதிமான் செழித்து வளருவான். எதில் வளரணும்? இயேசு அறிகிற அறிவிலே வளரணும். அவரை அறிந்திருப்பீங்கன்னா வாழ்க்கையில் என்ன பண்ணுங்க, துக்கம் சந்தோஷமாக மாறும். அவரை அறிந்திருப்பீங்கன்னா அவரோட ஜெபம் பண்ணி சோத்திரம் பண்ணுவீங்க. எதெல்லாம் மறைக்கப்பட்டதோ அதெல்லாம் சோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் திறக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல் எந்தெந்த காரியங்கள்லாம் அவர் அறியாதனால இன்னும் மறைத்த நிலைமை இருக்கிறதோ அதெல்லாம் விட்டு கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் சமூகத்தில் அவரை நோக்கி பாருங்க, அவர் அறிந்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன வராது? அழுக வராது. உங்கள் வாழ்க்கையில் களிப்பு வரும். நம்முடைய ஆண்டவர் ஆனந்த தைரியத்தால் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஆண்டவர் நம்முடைய சத்துரு முன்பாக நம்முடைய பார்த்து நிரப்புகிறவர். கர்த்தர் என்ன பண்ண, அழுகை நிறுத்துவார். நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார், நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எழுந்திருப்போமா? என்ன ஜோமன் முடிச்சலுமா? ஜஸ்ட்டு 2 மினிட்ஸில் கொடுத்துடலாம், 10-15 கொடுத்துடலாம். கர்த்தருக்கு சோதனை. கர்த்தர்களோட பேசினாரா? நீங்கள் எத்தனை பேர் எப்படி வந்தீங்க? நீங்கள் ஒன்றே தெரிஞ்சிங்க, ஆண்டவர் நான் இன்னும் உங்களை அறியணும்ப்பா. ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் அவர் தோளின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தை மேலே நான் சார்ந்திருப்பேன். பாடுவோமா? பாடுவோம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால்
கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அல்ல கையில தட்டி, ஓ என்ன நேர்ந்தாலும் எங்க அப்பா என்னை விட மாட்டார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல என்னை இடம் வரைக்கும் சுமந்து வந்த என் தேவனா கர்த்தர் என்னை விட மாட்டார். நான் அவரை அறியாத துக்கப்படுகிறேன். ஆனால் இன்று யோவான் சொன்னது போல நீங்கள் அறியாதவங்க நடுவில் இருக்கிறார். இந்த அறியாது இருக்கிற இயேசு என் நடுவில் இருக்கிறார். இன்று அவர் அறிந்து கொண்டேன், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஜபத்தில் அறிந்து கொண்டேன், துதித்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது அறிந்து கொள்ளுவேன். என் வழிகளாம் மறைக்கப்பட்டு ஆண்டவர் அறிந்த போது எல்லாம் என்னை கர்த்தர் வெளிப்படுத்தி என்னை மறுபடியும் நடக்க பண்ணி, மறுபடியும் போக பண்ணி, மறுபடியும் கூட பண்ணி கர்த்தர் ஆண்டவர் என்னை எழுப்புனார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் அழுது கொண்டிருந்த என் வாழ்க்கை இனி நான் அழமாட்டேன், இனி நான் அழமாட்டேன். என் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்று என் போதகரை சந்தித்து விட்டு, போதகர் சந்தித்து விட்டு, ஹல்லேலூயா, அவரை அழுகி நிறுத்திட்டார். என் பேரை சொல்லி அழைத்தார், மகளே மகளே பயப்படாத, நான் உன்னோடு இருந்து உன்னோடு இருக்கிறேன், உன்னோடு இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன். இந்த உலகத்தின் முடிவு பொருந்தும் சதா நாட்கள் உன்னோடு இருக்கிறேன்.
உன்னை சுகப்படுத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் செய்வேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன். நீ கீழே மேலே கீழாகாமல் மேலாவாய். நீ போகல வரல ஆசைக்கப்பட்டிருப்பாய். உன்னை உயர்ந்த ஸ்தலங்களை வைப்பேன், உன்னை எட்டாத உயர்த்த கொண்டு போவேன். நீ அழாத. உன் நிலை இதல்ல, உயிர்கிற நிலை, போகிற நிலை, சொல்லுகிற நிலை, ஊழியம் செய்கிற நிலை. இந்த அபிஷேகம் உன் மேல இருக்கிறது. கர்த்தர் மேல வைக்கிறார். அல்லாஹ் சாந்தா அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோக பிதா, ஆரம்பித்த முதல் மட்டமாய் கர்த்தர் எங்களோடு இருந்து எல்லா தடைகளையும் ஜெயித்து கர்த்தரை ஆராதிக்க சமாதானமாக, கர்த்தரை ஆண்ட துதிக்க பாட, கர்த்தருக்கென்று கொடுக்க, பிறருக்காக ஜெபிக்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்க எல்லாருக்கும் நீ பாருங்க கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாளை எங்களோட ஊரோடு பேசியிருக்கு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வாரத்தில் இந்த நிமிஷத்துல இருந்து இருந்து போகும்போது கர்த்தரை அறிந்துட்டேன். என் முகம் துக்க முகமா இனி இல்லை. அண்ணால் தேவாலயத்தை வந்து போகும்போது முகம் துக்க முகமா இல்லை. அதுபோல இப்ப துக்க முகம் இல்லை. கர்த்தரை அறிந்த இவங்க போகும்போது ஆண்டவரே துதியோடு ஸ்தோத்திரத்தோடு சந்தோஷத்தோடு சமாதோடு செய்தியோடு போகிறார்கள். கர்த்தாவே இயேசுவே அப்படியாக ஆசீர்வதித்து மரியாள் அழுகை உண்மை கண்டு நின்றது போல கர்த்தர் தாமே ஒரு அழுகலா நின்றதுக்காக ஸ்தோத்திரம். அது மேலே வைத்திருக்க கர்த்தர் செய்கிற நன்மைகளை அநேகருக்கு சொல்லுகிற எடுத்து பயன்படுத்த போவதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூட இருங்க. இந்த வாரம் முழுதும் கர்த்தர் கூட இருங்க. இந்த வாரம் போது அவங்க ஜெபிக்க, துதிக்க, வேதத்தை வாசிக்க, அன்றைய கர்த்தருக்கென்று என்னென்ன செய்ய சொல்ற தைரியமாக இறங்கி செய்ய கர்த்தரை வழி நடத்துவீராக. குடும்பங்களை கர்த்தர் ரத்தங்களை மூடிக்கொள்ளுங்க. கொடுத்த காணிகள் தசமால ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை பார்த்து கொண்டு அவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் துதி கன மகிமை உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜபம் கேட்கும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாமே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்நியுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தரோடு கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென். 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 உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சண்டே